Hello traders எல்லாருக்கும் வணக்கம். So last week வந்து extremely important ஆன ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தோங்க. So அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. So நான் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3k ஆது மினிமம் வியூஸ் வந்து போகும்னு நினைச்சேன். ஆனா ஒரு 1300 வியூஸ் பக்கம் தாங்க வந்திருந்துச்சு. ஸோ இன்னசென்ட் ரீட்டெயிலர்ஸ் வந்து எத்தனை பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி டெய்லி லட்சக்கணக்கான பேர் வந்து தேவையில்லாமல் உள்ளே வந்து மாட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கடைசியாக நம்மளுக்கு பர்சனலி தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது தாங்க ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் இந்த இம்பார்ட்டன்ஸை ரொம்ப முன்னாடியே ரியலைஸ் பண்ணி தாங்க இந்த அவேர்னஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனல்லே. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் அவேர்னஸ் வீடியோஸே போடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் யாருக்கும் எதுவுமே ஏற போகிறதில்ல. தினம் எவனாவது வந்து இங்கே மாட்டி உங்களோட லைஃப்பை சீரழிக்க தான் போகிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒருத்தர் இருந்தேன்னா இங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கு வெளியில் இன்னும் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதெல்லாம் தான் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்க போகிறீங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய டைம் அண்ட் எனர்ஜியை இனி உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவும் இந்த வீடியோவும் மட்டும்தாங்க நம்மளோட கடைசி அவேர்னஸ் வீடியோஸாக இருக்க போது. ஸோ அதனால் இந்த 2 வீடியோவை மட்டுமாவது நீங்கள் வந்து தயவு செஞ்சு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரெலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் ஒரு சில பேருக்கு இந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேர் மட்டுமாவது நீங்கள் சில பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவோட அந்த வீடியோ தாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் அந்த வீடியோவாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோவிலே நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ ட்ரேடிங்கை பற்றியே வாழ்க்கையில் யோசித்து பார்க்காத ஒருத்தரோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு நாசமாக போச்சு அப்படின்னு. ஸோ ட்ரேடிங்னால இந்த மாதிரி ட்ரேடிங் பற்றி யோசிக்காதவங்க ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் தான் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால் இப்போ ட்ரேடிங் பற்றி பேசுகிற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நான் வந்து மீன் பண்ணல. ஸோ ட்ரேடிங்கே பண்ணாமல் ஜென்ரலி வேறு வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் தேவையில்லாமல் மக்களை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோடு போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோலையும் அதை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. இந்த நண்பர் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். A to D தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து சத்தியமாக தெரிலங்க. நான் அந்த வீடியோவில் அவங்கள மென்ஷன் பண்ணல. ஸோ வேறு எவனோ ஒருத்தனை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கேட்ஜெட்ஸ் பற்றி பேசுகிறவங்களாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்க வந்து A to D சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் இவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான்லாம் யூடியூப் வந்து பார்க்குறது கிடையாது ப்ரோ. ஸோ ஏன் அவரும் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? ஸோ அவங்கள ஏன் நீங்கள் வந்து இப்போ மென்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் அவர் ரிப்ளையே பண்ணலை. அதனால் நானே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போய் பார்த்தேன். ஸோ அவங்க ட்ரேடிங் பற்றி ஏதாவது வீடியோஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அவங்க ஏன் A to D தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு சத்தியமாக யூடியூப்பில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா யூடியூப்லாம் பார்த்தே 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. நான் சாப்பிடும்போது மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வீடியோ பார்ப்பேன் யூடியூப்பில். ஏதாவது ரேண்டமாக மேலே வர ட்ரோல்ஸ் வந்து பார்ப்பேன். மற்றபடி யாரையுமே நான் வந்து பர்சனலி ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறதே கிடையாது ரெகுலராக. ஸோ இந்த A to D பற்றிலாம் கூட எனக்கு முன்னாடிலாம் தெரியாது. பட் அவர் ரொம்ப ஃபேமஸ் போல். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் முன்னாடி அவங்களோட வீடியோஸ் 1-2 அனுப்பிச்சு தாங்க எனக்கு வந்து A to D யாருன்னு தெரியும். இவரும் அப்பப்போ ஸ்கேம்ஸ்லாம் பற்றி அவேர்னஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ட்ரேடிங் பற்றி இல்லை, ஜென்ரலி நடக்கிற ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் மற்ற ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்பப்போ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அப்படி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் அவங்களோட வீடியோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியும். அதனால் நான் என்ன நினச்சேன்னா இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடிங் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறத விட அவங்க எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா
நம்ம வீடியோஸ்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. ஸோ ஒரு 1000-2000 வியூஸ் தான் போகும். ஸோ ஆனால் அவங்க சொன்னா இன்னும் ரொம்ப ஒரு வைட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். சரி, அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேங்க. ஸோ முதல்ல இவங்க ட்ரேடிங் ரிலேட்டடாக என்ன வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உலகத்திலேயே இதை விட ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி கேவலமாக யாருனாலையும் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷனை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட சேனலில் வச்சு பேச வச்சுருந்தாங்க. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. ஐ லாஸ்ட் 1 crore அப்படின்னு 12 days முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ கேவலமாக ஒரு கிளிக் பைட் வச்சு ஸோ வீடியோக்குள்ளே 1 crore லாஸ் பண்ண மாதிரிலாம் எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. ஸோ அதை பற்றி பேசக்கூட இல்லை. 1 crore மாதிரிலாம் ஸோ அந்த வீடியோ உள்ளே போய் பார்க்கும்போது தாங்க பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லாத ஒருத்தங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி லைட்டாக ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இப்போ ஸ்கேம்லாம் பண்ணல. ஸோ ஆனால் மெதுவாக அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரேடிங் பற்றி யோசிக்காதவங்களுக்குலாம் ஒரு ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து தூண்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களே அந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரிசையாக வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஸோ உள்ள நிறைய பேரை இழுக்கிறதுக்கு வந்து பிளானை போட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சவன் யாராவது அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க மேலே உள்ள கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட போயிருங்க. ஸோ அப்படி தான் எனக்கு அவங்க மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு. ஸோ நான் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்ததில்ல. மொத்தமே ஒரு 4-5 வீடியோஸ் தான் பார்த்துருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பிச்சதெல்லாம் சொன்னல. ஸோ ஏதோ ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தாங்க ஒரு 4-5 தான் பார்த்துருப்பேன். ஸோ அதனால் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ நம்மளை மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நான்லாம் ட்ரேட் பண்ணி 2 வருஷம் பக்கம் ஆகுது. நான் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரேடிங்லாம் நான் பண்ணுறதே இல்லை. ஸோ இது சும்மா எப்போவோ பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிறாங்க. நான் நினச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். இந்த லட்சணத்தில் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிட்ரலி ஒரு 1 minute தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, ஸோ இன்வெஸ்ட் பண்ணனா நம்மளுக்கு டிவிடெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1.5-2 நிமிஷத்துக்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிட்டு அப்படியே ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே ஜம்ப் ஆகிட்டாங்க. ஜம்ப் ஆனது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரிலையன்ஸ் வந்து ஏறுனா எப்படி ஏர்ன் பண்ணும், இறங்குனா எப்படி ஏர்ன் பண்ணணும்லாம். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே. இந்த லட்சணத்தில் கடைசி லைவ் ட்ரேட் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு எப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு, நம்ம வந்து பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருக்கோம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஏறுறதுனால ப்ராஃபிட் வந்து வராங்களாம். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. ஸோ அந்த இதை பார்த்ததுலேருந்து தாங்க பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த விஷயத்த. என்னடா மார்க்கெட் ஏறுதுங்கிற புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு 4 to 5 கமெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நானே வீடியோவை திருப்பி போய் பார்த்தேன். இப்படிலாம் உளறி வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ட்ரேடிங்கில் சும்மா எவனையும் உள்ளே எடுத்து விட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்தால் ஓகே. ஸோ அதுவுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ தேவையில்லாமல் யாரையுமே இந்த மார்க்கெட்டில் எடுத்து விடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ அப்படி பண்ணால் கூட ஒரு ப்ராப்பரான வேலை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே போய் அதுலேயும் கேவலமாக தப்பாக சொல்லி கொடுத்து ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த கூட கூப்பிட்டு வந்தாலும் ஏதோ எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ண மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 வருஷமாக ட்ரேடிங்கே பண்ணல அப்படின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ எல்லாத்தையுமே தப்பாக கேவலமாக சொல்லி கொடுத்துட்டு கடைசி ஒரு டிஸ்க்ளைமர் வேறு, நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணணுன்னா அவங்களோட ரிஸ்க்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கும் நீங்கள் லாஸ் பண்ணாலும் சம்மந்தம் இல்லைன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி வேறு நிறைய பிஸ்னஸும் பண்ணி யூடியூப்லேயும் கோடியாக அள்ளிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ரீட்டைலர்ஸோட வயிற்றில் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க ஒன்றுமே புரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில பேர் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நீங்களே காரி துப்புவீங்க. ஸோ இதை விட
ஒரு ஒஸ்டான எக்ஸ்ப்ளனேஷன் உலகத்திலே எவனாலையும் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக. அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து தோணுங்க. ஸோ ஆனால் நான் இதை வந்து அப்படியே விட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு பர்சனலி ஹர்ட் ஆகி எதுக்கு இந்த வீடியோ இப்போ பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குது. நான் வந்து உண்மையிலே மக்களுக்காக யோசித்து எந்த அளவுக்கு ஜென்யூனாக போராடினேன் அப்படின்னு ஒரு சில பேருக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் எந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஸோ எந்தெந்த ஸ்கேமர்ஸ்னால எவ்வளோ எனக்கு கஷ்டங்கள்லாம் வந்திருக்குன்னு யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை என்னோட தைரியமான யூடியூபர் வந்து எவனுமே கிடையாதுன்னு தாங்க சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் பேசினதும் கிடையாது, என்னால் பேசவும் முடியாது இப்போது சில பல ரீசன்ஸ்னால. ஆனாலும் கடைசியாக வீட்டில் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஸ்கேமர்ஸ்லாம் பற்றி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இவங்ககிட்டையாவது நம்ம வந்து போய் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கேமர் பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஸோ ஜென்ரலி இங்கே நடக்கிற ஸ்கேம்ஸ்லாம் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இவங்களை வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ இது வந்து இவங்களை நான் காண்டாக்ட் பண்ண ஒரு மெயிலுங்க. ஸோ அது வந்து எப்போ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த இதை நீங்கள் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஸோ இதே கண்டென்ட் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அது வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இமெயில் அனுப்பிச்சு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்புறம் வாட்ஸ்அப்பில் அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிலீஷில் இருக்குங்க ஃபுல்லாக, நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு நான் வந்து தமிழில் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஸ்மால் யூடியூபருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் தான். ஸோ ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்து லைஃப்பையும் தொலைச்சி காசையும் தொலைச்சி ரொம்ப லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் முக்கியமான ரீசன் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஈஸின்னு ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க, ட்ரேடே பண்ணாமல். ஸோ பயங்கரமாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சு ஏமாற்றி, ஸோ எல்லாருக்கிட்டேயும் கோர்ஸ் செல் பண்ணுறது அது இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக ஏமாற்றிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபைட் பேனல்லாம் பற்றி கூட லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்கேம்ஸை ஒழிக்கணுன்னே இந்த அளவுக்கு ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி வந்து ரெடி பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் கூட நிறைய ஸ்கேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு இன்னும் யாருக்குமே புரியலை. நான் ஒரே ஒரு யூடியூபர் மட்டும்தான் பயங்கர கஷ்டப்பட்டு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நம்ம சொல்கிறதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டேங்கிறான், எவனும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் எந்த நாலேஜும் இல்லாதவன், வாழ்க்கையில் ட்ரேட் பண்ணாதவன்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் இந்த ஃபீல்டில் நடக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்னோடய வீடியோஸ்லாம் பெருசாக போய் ரீச் ஆக மாட்டேங்குது. உங்களோட ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மக்கள் மேலே ஒரு அக்கறையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தாங்க உங்களை வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன். ஸோ உங்களோட சேனலில் ஏதாவது பெய்டு இன்டர்வியூவாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பெரிய ஃபினான்ஷியல் சேனல்ஸ்லாம் பெய்டு இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெய்டு இன்டர்வியூ பண்ணி ஸ்கேமர்ஸ்லாம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் வந்து டோட்டலி இதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெய்டு இன்டர்வியூக்கு போய் நம்ம வந்து இந்த ஸ்கேம்ஸை பற்றி ஜென்ரலாக அவேர்னஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால தாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஏதாவது பெய்டு இன்டர்வியூ வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், நீங்கள் வந்து அவங்க சேனலில் ப்ரமோட் ஆகி நீ வந்து ஃபேமஸ் ஆகிடலாம்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதுக்கும் நான் சேர்த்து தாங்க சொன்னேன், எனக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து தேவையே இல்லை. ஆக்சுவலி ஐ டோன்ட் கேர் அபவுட் மை ப்ரொமோஷன். ஸோ எனக்கோ என் சேனலுக்கோ ப்ரொமோஷனே தேவையில்லை. என்னோடய சேனல் நேமு கூட மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ என்னை பற்றியும் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நீங்களே மக்களுக்கு உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் அப்படின்னு தாங்க நான் வந்து கேட்டிருந்தேன். ப்ளீஸ் சேவ் தீஸ் இன்னசென்ட் பீப்புள். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேரை காப்பாற்றிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கான பீப்புளை வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவைட்டிங் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அவர் வந்து ரிப்ளையே பண்ணலை. ஸோ இது வந்து May 14th வந்து அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே டேட் வந்து இருக்குது. ஸோ மெயில் வந்து May 11th போட்டேன், ரிப்ளை வரல. ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண அதுக்கும் ரிப்ளையே வரல. ஸோ May 14th அப்புறம் August 14th வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அப்படின்னா எக்ஸாக்ட்லி 3 மாதம் கழித்து திருப்பி வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ உங்களை ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணேன், ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை,
ஸோ ஒரு பெரிய ஸ்கேம் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணணும், ஸோ தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் அவர் வந்து கடைசியாக ரிப்ளையே பண்ணல. உடனே ஆளுக்கு என்ன அது பிக் ஸ்கேம், யார் அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ எதுவும் ஸ்பெக்குலேட்லாம் பண்ணாதீங்க. ஸோ யாரோட ஸ்கேமும் இல்லைங்க அது. நான் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் வந்து கலெக்டிவாக நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். யாரையும் குறிப்பிட்டு பேசாமல் ஜென்ரலி அவங்க எப்படிலாம் நடக்குதுன்னு அவங்க வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் அவர் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலை. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதது ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக எதுவும் கஷ்டமாலாம் இல்லை. ஸோ அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் வந்து நெக்ஸ்ட் டேவே மறந்துட்டேன். ஆனால் இப்போ அவங்க போட்டிருந்த இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம காண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த அவங்க கிட்டேருந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒன்றில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கேங்க. ஸோ யாரையும் தேவையில்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே இழுத்து அவங்கள கஷ்டப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம வந்து வீடியோஸ் போடுறது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிலேட்டடாக தாங்க வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ட்ரேடிங்கை பற்றி யோசிச்சே பார்க்காதவங்களோட மண்டையை கழுவி உள்ளே கூட்டு வந்து சோழியை முடிச்சு விடுற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு இருக்கவங்ககிட்டயே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளெலாம் வராதுன்னு தாங்க சொல்லி வச்சுருக்கேன். அதாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணு, ஒன்றும் தப்பில்லை. ஸோ ஆனால் ட்ரேடிங் பக்கம் நீ வந்து வந்துடாத அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் மக்களை இவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தாங்க லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ. ஸோ அதில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் பற்றி நான் வந்து பேசியிருக்க மாட்டேங்க. ஸோ எப்படி ஒரு ஃப்ரெண்டால் இன்னொருத்தங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு அவங்க லைஃபே டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டோரி. அது ரியல் லைஃப் ஸ்டோரி. அதுவும் எனக்கு பர்சனலி தெரிஞ்சவங்களோட ஸ்டோரி. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூபர்ஸ்னால எத்தனை பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தாங்க இப்போ நான் ஒரு முடிவு வந்து எடுத்திருந்தேன். ஸோ இனி லைஃப்பில் அவேர்னஸ் வீடியோஸ் போட்டு உன்னோட டைம் அண்ட் எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா நீ இதை நெகட்டிவாக எந்த அளவுக்கு பேசுகிறியோ அதை விட லட்சக்கணக்கான பேர் இதை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உன்னால் எவனையுமே சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்னங்க பண்ண முடியும்? ஸோ எவ்வளோ பெரிய மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க, 100 கோடி 200 கோடின்லாம் போட்டு படம்லாம் எடுக்கிறானுங்க. ஸோ அதுலேயும் நிறைய அவேர்னஸ் மூவிஸ்லாம் இருக்குது, ஏதாவது ஒரு கருத்து சொல்கிற மாதிரிலாம். ஸோ அதை வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அத்தனை கோடி மக்கள் பார்த்து எவனாவது திருந்துறானுங்களா? ஸோ யாருமே திருந்துறதில்ல. ஸோ அவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ்னாலேயே இந்த சொசைட்டியில் எந்த மாற்றமும் கொண்டு வரவே முடியல. ஸோ ஆனால் நம்ம என்னத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெறும் ஒரு 7,000-8,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு. அதனால் மக்கள் நீங்கள் எக்கேடோ கெட்டு போங்க. உங்களை மாதிரி முட்டாத்தனமாக எவனாவது இருந்தால் தான் நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஏமாந்துட்டுருங்க, அது வந்து எனக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்படி சொன்னதுக்கு சாரி, பட் ஆனஸ்ட்லி அப்படி தாங்க வருது. அதனால் இனி என்னோடய கேரியரில் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ புதுசாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னோடய டிசிப்ளின்லேயும் என்னோடய ட்ரேடிங் செட்டப்லேயும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ அதனால் நான் புதுசாக அச்சீவ் பண்ணுறதுக்காக இப்போ தாங்க நான் வந்து சில பல வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கலாம். ஸோ இந்த மக்களை திருத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதாங்க சொல்கிறேன். இதுதான் என்னோட கடைசி அவேர்னஸ் வீடியோவாக இருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணாட்டியும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தவங்களாம் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களில் நிறைய பேருக்கு தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, பட் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு ஃப்ரீ டைமில் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.